Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க கிளிக் பண்ணி அந்த போறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா guys, நம்ம இப்போ வந்து கில்லி படத்துக்கு போக போறோம் guys. கில்லி படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? சோ இன்னைக்கு வந்து டேட் வந்து 21 guys, சண்டேவா. சோ நேத்தே வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து நேத்து வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தா guys, டிக்கெட் இருக்குமாட்டு. பட் ஆனா இல்லவே இல்லை guys, சுத்தமா எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம எல்லாமே நிறைய பேர் வந்து எல்லா படத்துக்கு போயிட்டு இன்ஸ்டாகிராம் எல்லா ஸ்டோரி அப்புறம் ரீல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து கில்லி படம் போயிட்டு அந்த செலிப்ரேஷன் எல்லாமே வேற லெவலில் இருந்தது guys. அது வந்து போன ரொம்ப நேரம் இது ஆயிடுச்சு. எனக்கு வந்து போய் ஆகணும்ட்டு இன்னைக்கு வந்து அண்ணா வந்து காலங்காத்தால இருந்து ஃபுல்லா உட்காந்து தேடிக்கிட்டே இருக்கிறான். டிக்கெட் இருக்குதா தேடிட்டு இருக்க. ஃபுல்லு அது பிஆர் இருந்தது, பிஆர் மால் இருந்தது. பட் ஆனால் அங்கே வந்து போகல. ஏன்னா வந்து அங்கே வந்து அந்த செலிப்ரேஷன் இருக்காது. ஏன்னா வந்து எல்லாம் டீசெண்டாக அப்படியே அமைதியாக கற்றுவாங்க. பட் ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்களா. நம்ம வந்து ரோஹிணி கமலா இந்த 2 தேட்டரில் வந்து கிடைக்கணும் ரொம்ப இதாக தேடிட்டே இருந்தோம். கிடைக்கவே இல்லை கைஸ். அதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக வந்து இப்போ டைம் வந்து 2 மணி ஆக போதா. கரெக்டாக 1:40க்கு கரெக்டாக வந்து கிடச்சிது கைஸ் டிக்கெட் வந்து. ஸோ கரெக்டாக ரோஹிணி அதுவும் எங்கே வேற லெவல் ரோஹிணியில் வந்து கிடச்சிது கைஸ். அது வந்து வேற லெவல் அங்கே வந்து மாசம் வந்துட்டாங்க கைஸ். வந்து எல்லா படத்துக்கு ஃபஸ்ட்டு அது வந்து தளபதி படம்லாம் வந்து வேற லெவலில் கொண்டாடுவாங்க. இவங்க வந்து வேற லெவலில் பயங்கரமாக பண்ணிருந்தாங்களா. ஸோ அதுவும் அந்த இடத்துல கிடச்சா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஸோ அதே இடத்துல கிடச்சிச்சு ரோஹிணி. கரெக்டாக வந்து 1:40 கிடச்சிது. எத்தனை மணிக்கு படம்னா 2:05 வந்து படம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. அதனால இவ்வளோ படமாக சீக்கிரமாக பேசிட்டு இருக்கேன். காலேருந்து குளிக்கவே இல்லை. எக்ஸாம் வந்து நாளைக்கு எக்ஸாமா. ஸோ அதனால் வந்து படிச்சுட்டு இருந்தேன். காலேருந்து குளிக்காம அப்படியே படிச்சுட்டே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் கரெக்டாக டிக்கெட் ஆனால் தேடிட்டு இருந்தால் கிடச்சிச்சு. இங்கே வந்து புரியுமா இது காலேருந்து அவனை தேடிட்டு இருந்தால் கிடச்சிருச்சா. கரெக்டாக இப்போ தான் கிடச்சிது. அப்புறம் அவசரமாக குளிச்சு இப்போ தலைக்கு வேறு எண்ணெய் வச்சிருந்தேன்னா குளிச்சு இப்படி இருக்கேன். சீக்கிரம் கிளம்புறோம். 2:05 அங்கே இருக்கணும். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ தளபதி திரும்பி கில்லி அதெல்லாம் வந்து வேற லெவலில் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து நான் வந்து தேட்டரில் அந்த படம் பார்க்கல கேஸ். ஏன்னா நான் அப்போ வந்து சின்ன பையனா. இப்போ வர புது படம் தான் வந்து பார்த்தேன்னா அந்த கில்லி படம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் தளபதிக்கு பயங்கரமாக ஹிட்டு கொடுத்த படம் இல்லை. அது வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்த படம் இல்லை. அது வந்து பார்க்கணும். எல்லாம் பயங்கரமாக இருக்கு கைஸ். எல்லாம் வந்து தளபதிக்காக போய் பார்க்கணும் கைஸ். அதான் இப்போ ரெடி ஆகி இப்போ போயிட்டு இருக்கேன். அது அப்படியே நான் இங்கே வந்தெல்லாம் பேசி அதான் இப்போ போயிட்டு இருக்கேன் கைஸ். அவசரமாக 2 நிமிஷம் கேஸ் இங்கேயே டக்குன்னு கிளம்பி டக்குன்னு போய் படத்தை பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமா அவ்வளோ வீடியோ எடுக்கிறேன். அங்கே வந்து உட்கார முடியுமா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்றதுலாம் தெரியல. எல்லாம் ஏஞ்சி கத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து ரீல்ஸில் எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஏது நான் வந்து உங்களுக்கு அங்கே போய் ஃபுல்லாக காட்டுறேன். காப்பிரைட் கொடுக்கக்கூடாது. காப்பிரைட் கொடுக்கக்கூடாது. நான் வந்து வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். ஓகே இது வந்து டைமு 5 நிமிஷத்தில் அங்கே போகணும். போயிட்டோன்னா பயங்கரமாக இருக்கும். நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கொஞ்சம் பேய் மாதிரி இப்போ நான் வந்து பார்க்கறதுக்கு நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கில்லி படத்துக்கு போகிறேன் கைஸ். வாங்க போகலாம் கில்லி படம் கைஸ். வந்தாச்சு கைஸ். ரோஹிணிக்கு வந்தாச்சு கைஸ். இங்கே பாருங்க கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி தான். தளபதி மட்டும்தான். பார்த்தீங்களா தான் கைஸ் தளபதி. ஐயோ உள்ள படம் போட்டுற போகிறேன்டா. போய் வண்டி பார்க் பண்ணிட்டு நான் வரேன் கைஸ். இந்த வண்டி பார்க்கிங் பண்ணுற இடம் அப்படி போகணும். பாருங்க கைஸ் எவ்வளோ பைக் பார்க்கிங் எவ்வளோ பேருக்கு பாருங்க கைஸ். எல்லாம் கில்லி படத்துக்கு தான் கைஸ். இது பாருங்க இதுவா நான் சொன்ன எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலே ஐயா அம்மா கொண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய உன் மேல வை ஜெயிக்க.
பாதியில விட்டுட்டு போற love the chase and the hunt and I set the pace. Guys, இங்க பாருங்க அடுத்த ஷோக்கு எவ்வளோ பேர் வெயிட்டிங். கைஸ் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம் கைஸ். படம் பயங்கரத்துக்கு பயங்கரம் உச்சக்கட்ட பயங்கரமாக இருந்தது கைஸ். எப்படி கைஸ் அது வந்து எப்போ எத்தனை வருஷத்தையும் பார்த்தாலுமே இப்போ போய் தேட்டரில் பார்க்கும்போது புது படம் பார்க்குற மாதிரியே இருக்குது கைஸ். அங்கே வந்து பயங்கரமாக இருந்தது கைஸ். கைஸ் நீங்கள் வந்து பிவிஆர் அந்த இடம் இந்த இடம்லாம் போயிடவே போயிடாதீங்க. ரீரிலீஸ் படம்னாலே நீங்கள் வந்து இதுதான் ரோஹிணி கமலா, அதுவும் தளபதி படம்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரோஹிணி போயிடுங்க. வேற லெவலில் இருந்தது கைஸ். இந்த மாதிரி நான் வந்து அந்த அவங்க பண்ணுறது நான் வந்து இதான் கைஸ் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வந்து பார்க்குறேன். ஃபுல்லாக ஏஞ்சி டான்ஸ் ஆடி எல்லாம் பண்ணிட்டு தான் கைஸ். நான் வந்து மேலே பால்கனியில் வந்து புக் பண்ணவா, பால்கனியில் வந்து கொஞ்சம் அவ்வளோ ஆடல. கீழே பாட்டு போட்டாலே ஏஞ்சி குடுகுடுன்னு போயிட்டு அது நடுவில் ஃபுல்லாக முன்னாடி எல்லா இடத்துல அடிந்து ஆட ஆரம்பிச்சிடறாங்க கைஸ். பால்கனியில் வந்து அதுக்கப்புறம் வந்து போக ஆட ஆரம்பிச்சாங்க கைஸ். ஸோ வேற லெவலில் இருந்தது கைஸ், பயங்கரமாக இருந்தது. நான் வந்து ஆடல, ஏன்னா வந்து நான் அப்படியே தளபதி அப்படியே பார்த்துட்டே அப்படியே இதுவாக இருந்தது கைஸ். வந்து போய் ஆடணும்னு தோணல எனக்கு. வந்து அங்கே போய் தளபதி அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கதே நல்லா ஜாலியாக வச்சு நான் அதை பார்த்துட்டு பயங்கரமா இருக்கு. செம்மையா ஒவ்வொரு எல்லாத்துக்குமே கத்திக்கிட்டே பயங்கரம். நான் கத்திக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கத்த தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல அந்த கில்லி அந்த டைட்டில் வரும்ல, அவர் திரும்பி அப்படியே நடந்து வரும்போது அப்பயே கத்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐயோ இதுக்கப்புறம் கத்தனா பேச முடியாதுட்டு விசில் அடிக்க ஆரம்பிச்சேன். ஃபுல்லாக விசில் அடிச்சு வேற லெவலில் இருந்துச்சு. இவெல்லாம் வந்து அவ்வளோ கத்தவே மாட்டான், ஆனால் இவனே பயங்கரமாக கத்திட்டு இருந்தாங்க கைஸ். வந்து ஊர் கத்திட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே கத்துறாங்க கைஸ். ஜாலியாக இருந்துச்சு கைஸ். உண்மையிலே ரீரிலீஸ் படம் இந்த மாதிரி வந்து வேற லெவல் இதான். அதுவும் இல்லாமல் பிரகாஷ் ராஜ் அவங்களாம் வந்து ஐயோ செம காமெடியாக இருந்துச்சு கைஸ். ஒரு வில்லன் ஒரு காமெடி, ஒரு வில்லனை ஃபுல்லாகவும் காமெடியாக காட்டிடலாம், இல்லை வந்து ஃபுல்லாக டெரராகவும் காட்டிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஃபுல்லாகவும் காமெடியாகவும் வில்லனிசமாகவும் ரெண்டுத்தையும் கலந்து காட்டும்போது அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. சொல்லலாம் எப்படி இருந்து தெரியுமா கைஸ், எல்லாமே வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். எல்லா ஹீரோயின் த்ரிஷா அவங்களாம் பயங்கரம், எல்லாமே நல்லா இருந்துச்சு கைஸ். ஸோ எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். பட் ஆனால் எவ்வளோ போட முடியுதோ நான் வந்து போடுறேன். எல்லாம் கத்தி ஆட்டப்படுது, ஒவ்வொரு பாட்டு எல்லாம் வந்து காப்பிரைட் கொடுக்காம இருந்தால் போடலாம், இல்லைனா வந்து எல்லாமே கட் பண்ணுற மாதிரி எனக்கு. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் கரெக்டாக உள்ளே போகும்போது இந்த கோட் படம் பாட்டு போட்டு இருந்தாங்க. அந்த இந்த பாட்டு விசில் போடு பாட்டு வந்து போட்டுட்டு இருந்தாங்களா. கரெக்டாக நாங்கள் வந்து லாஸ்ட் இதில் வந்து வந்தோம் கைஸ். அப்போ வந்து கரெக்டாக சீட்டு தேடுறோம். சீட்டில் நம்பர்லாம் இல்லை கைஸ். அந்த இடத்துல ரோஹிணி தேடுற நம்பர்லாம் இல்லையா எல்லாம். ஆனால் அந்த லாஸ்ட் ரவுண்ட் இது பண்ணி அப்படியே அவங்கவுங்களே அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அது இதுவானதுனால கரெக்டாக அது எடுக்க உள்ள பட்டிருந்தாலும் அப்படியே கொஞ்சம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து ஆரம்பிச்சு டக்குன்னு படம் போட்டு இன்ட்ரல் போட்டு பயங்கரமாக இருந்தது கைஸ். கண்டிப்பாக நீங்கள் போங்க கைஸ். ரீரிலீஸ் படம்னா இது தேட்டர் டிவியில் பார்க்குறது, ஓடிடி பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை. தேட்டரில் பார்க்குறது தான் அந்த கத்துறது அந்த இதுதான் கைஸ். பயங்கரமாக இருந்தது கைஸ். படம் பார்த்தது வந்து வேற லெவல்ல. நாளைக்கு வந்து என்னது இருந்தது, நாளைக்கு வந்து செமிஸ்டர் எக்ஸாமு, இது ப்ராக்டிக்கல் இருந்தாலும் பார்த்தீங்களா கிள்ளி படம் போகிறோம். ஏன்னா தளபதி இப்படியும் கைஸ். அதனால இப்போ அந்த பாட்டு பார்த்துட்டு சந்தோஷமா வந்தோமா. இப்போ வந்து இன்னொரு சந்தோஷம் கைஸ். அம்மா வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு வச்சிருக்காங்க. அங்கே பாருங்க சிக்கன் ஃப்ரை, சிக்கன் பிரியாணி எல்லாம் பயங்கரமா இருக்கும் போது இப்போ அதையும் சாப்பிட போகிறோம். எல்லாம் பயங்கரத்துக்கு பயங்கரம் கைஸ். இன்னைக்கு வந்து ஜாலியாக இருந்தது. அந்த போர்லாம் அடிக்கவே இல்லை கைஸ். அது வந்து ஜாலியாக இருந்தது கைஸ்.
நீ அந்த இப்போ இதுக்கப்புறம் ஓடிடி வந்துட்டா தேட்டர் இதுவாயிடும் அப்படிலாம் இல்லை. தேட்டர் தான் தேட்டர் வேற, ஓடிடிலாம் வேற. அது வந்து அங்க இது வந்து இங்க அந்த மாதிரி பயங்கரமா இருந்தது. நிறைய ரீரிலீஸ் படம் வந்துட்டு இருந்தது. எப்போ தளபதி படம் வர வெயிட் பண்ணி கரெக்டா வந்துருச்சு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நாளே போக முடியல, பட் இருந்தாலும் வந்து நம்ம செகண்ட் நாள் போய் பாஸ் பண்ணியாச்சு கேஸ், செமையா இருந்துச்சு கேஸ். ஸோ நீங்களும் கண்டிப்பா போங்க, சீக்கிரம் போங்க. படம் எடுத்துறதுக்குள்ள படம் ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா தளபதி படம் ரொம்ப நாள் இருக்கு, ரீலீஸ் படம் என்ன படம் அதான் ரொம்ப நாள் இருக்கும். ஸோ சீக்கிரமா போய் பார்த்துருங்க, பயங்கரமா இருக்கு. சீக்கிரம் டிவியில் போட்டுருவானேன்னு பார்க்காதீங்க, தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. ஓகேவா கைஸ், கண்டிப்பா போய் பாருங்க, ஜாலியாக அப்படியே போய் இதெல்லாம் சூப்பராக பண்ணுங்க. ஓகே, இதுக்கப்புறம் போயிட்டு படிக்கணும், இல்லைனா வந்து வீட்டில் தொலைபை கிடையாது அடிப்பாங்க. அதனால் நான் போயிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போயிட்டு அப்புறமா சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் போய் படிக்கணும் கேஸ். ஓகே கேஸ், இந்த வீடியோ நான் இந்த இடத்துல நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் எப்படி மறக்காம நம்ம கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வேலைக்கு நாளில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு சாஸ்திரம் பார்க்குறேன், நான் நாளைக்கு உங்கள் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களை விரைப்படுகிறது உங்கள் பிரகாஷ் ராஜ். Bye. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy.